வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சக்கரை பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/3 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை போட்டு தீயை மிதமாக வச்சு பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செவந்து வந்தால் சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கூடவே அரிசி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதோடையே சேர்த்துட்டு இதை ஒரு 2 தடவை களைஞ்சி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ அளமுன அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிறதுக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ அரிசிக்கு கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். பருப்பு எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா 3 பங்கு அளவுக்கு அதுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் 1 கப் அளவுக்கு பால், காய்ச்சின பால், காய்ச்சாத பால் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். பால் ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு நீங்கள் நான் ஒரு 3லேருந்து 4 விசில் விட போகிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நல்லா குழைவாகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். தீயை மிதமாகவே வச்சு வேக வச்சுக்கோங்க. அதிக தீயிலனா கீழே அடிபிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிற சமயத்தில் பாகு காய்ச்ச ஆரம்பித்தா சரியாக இருக்கும். எடுத்துருக்கிற அரிசிக்கு 2 பங்கு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வெல்லம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு ஒரு 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தீயை மிதமாகவே வச்சு ஃபஸ்ட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இல்லையா? இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்காக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ வடிகட்டின அந்த வெள்ளை தண்ணியை திரும்ப அதே பேன்லேயே ஊற்றிட்டு இப்போ தீயை மிதமாக வச்சு அதிரசத்துக்கெல்லாம் நம்ம தக்காளி பதம் மாதிரி உருட்டுற அளவுக்கு வெல்லம் வரும் இல்லையா பாகு, அந்த அளவுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். தீயை மிதமாகவே வச்சு பாகு காய்ச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாகு பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் பாகை போட்டுட்டு அதை எடுத்து உருட்டி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழன்னு தக்காளி பழம் மாதிரி உருட்ட வருது. இந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குக்கரில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. தண்ணியும் அதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வெள்ளை பாகு பண்ணதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடி, அதாவது 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். பொடியாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு துருவிக்கிட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு கோயிலில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். இது இல்லை அப்படின்னா இது போடணும்னு அவசியம் கிடையாது. அதை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் செஞ்சீங்க அப்படின்னா பாகு அதே பதத்திலே இருக்கும். முன்னாடியே செஞ்சுக்கிட்டிங்கன்னா இறுகி போயிடும். பாகை ஊற்றிட்டு தீயை ஃபுல்லாக கம்மியாக வச்சு கிளறி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளறியாச்சு. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பொங்கலுக்கு நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துக்கணும். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் காஞ்சதுக்கப்புறமா 10லேருந்து 12 முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் போட்டு முந்திரி பருப்பு செவக்கணும். திராட்சை நல்லா உபலாகி வரும். இப்போ வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடுங்க. தீயை மிதமாகவே வச்சு கலந்தீங்க அப்படின்னா குக்கரில் ஒட்டாத பதத்துக்கு பொங்கல் இந்த மாதிரி வந்துடும். இந்த டயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் நம்மளும் குக்கர்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சக்கரை பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமத்திஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.